அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிட உள்ள தொகுதிகளின் விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு கூட்டணி கட்சி தலைவர்களும் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். அதிமுக பொதுச் செயலரும் கூட்டணி கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் பற்றிய விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கிறார். காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். பாஜக மூத்த தலைவர்கள் அங்கு வருகை தந்திருக்கின்றனர். மேலும் கூட்டணி கட்சி தலைவர்களும் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்றனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாமகவிற்கு 18 தொகுதிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதிகள், தமுகவிற்கு 1 தொகுதி மற்றும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு 1 தொகுதி என ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஐஜேகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் எஞ்சிய கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட உள்ளன என்பது குறித்து அறிவிப்போம். கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த பட்டியலையும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலரும் கூட்டணி கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சற்று நேரத்தில் அறிவிக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற பட்டியலை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாமகவுக்கு 18 தொகுதிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதிகள், இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 1 தொகுதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எஞ்சியுள்ள கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கிறார். அத்தோடு கூட்டணி கட்சிகளின் தொகுதி பட்டியலையும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கிறார். இந்த அறிவிப்புக்காக கூட்டணி கட்சி தலைவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பை வெளியிடுகிறார் அதிமுக பொதுச் செயலரும் கூட்டணி கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாருக்கு எந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் என்பது பற்றிய பட்டியலை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார் கூட்டணி கட்சி தலைவரான அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. இந்த அறிவிப்புக்காக கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக தலைமை அலுவலகம் வந்த வண்ணம் உள்ளனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அங்கு வந்திருக்கிறார். ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். மற்றும் இன்று காலை அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களும் மூத்த தலைவர்களும் அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கின்றனர். தற்போது பாமக தலைவர் அன்புமணி அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறார்.
இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகை தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கூடியிருக்கக்கூடியதை களையிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்றே இறுதி செய்யப்படுகிறதா அனைத்து விவகாரங்களும்? விவரம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதி எண்ணிக்கை என்பது இன்று இறுதி செய்யப்பட்டு அதுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த அறிவிப்பும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட உள்ளன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் அந்த அறிவிப்பினை வெளியிட இருக்கிறார். ஒரு சில கட்சிகளுக்கு ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 சட்டமன்ற தொகுதிகளும், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளன. அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகளும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும், இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள், நம்மள பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெருந்தலைவர் மக்கள் கட்சியும் இடம்பெற்றிருக்கின்றன. அதற்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த அறிவிப்பும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகி இருக்கின்றன. அதே போல தொகுதிகளை கடந்து எந்தெந்த தொகுதிகள் எண்ணிக்கையை கடந்து எந்தெந்த தொகுதிகளில் இந்த கூட்டணி கட்சிகள் பெற இருக்கின்றன என்ற அறிவிப்பும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட இருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 நாட்கள் பல்வேறு விதமான நிகழ்வுகள் அந்த சட்டமன்ற தேர்தலை நோக்கி தங்களுடைய முன்னெடுப்புகளை பல்வேறு விஷயங்களை வந்து மேற்கொண்டு விட்டாங்க. கடந்த 2 நாட்கள் முன்புதான் பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்து நேரடியாக இந்த கூட்டணி விவகாரங்களை முடித்து வைத்தார். அந்த அடிப்படையில பாஜகவிற்கு அந்த 27 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அதுக்கான அறிவிப்பும் வெளியாகி இருந்தன. இந்நிலையில நேற்று அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டது. இன்று காலை முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அதிமுக தரப்பிலிருந்து வெளியாகி இருந்தன. 23 வேட்பாளர்கள் அதில் இடம்பெற்றிருந்தார்கள். இன்னும் இந்த அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிகள் சார்ந்த அறிவிப்புகளை வெளியிட்ட பிறகு இன்று மாலையே தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள உள்ளார். பிற சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக பொறுத்த வரைக்கும் பிற எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் போட்டியிட இருக்கின்றன, அதற்கான வேட்பாளர்கள் யார் யார் என்ற அறிவிப்பும் இன்று மாலை 5 மணிக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், எத்தனை தொகுதிகள் என்பதை தாண்டி ஐஜேகே போன்ற கட்சிகள், புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் எந்த சின்னத்தில் போட்டியிட போகின்றன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அது பற்றிய முடிவு ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா? இன்று காலை முதலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி கட்சி தலைவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரடியாக அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று ஒதுக்கியிருப்பதாக அக்கட்சியுடைய நிறுவனர் பாரிவேந்தர் நேரடியாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் பிற கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டதுபடி புரட்சி பாரதம் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட போறாங்க. இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை ஏற்கனவே அக்கட்சியுடைய நிறுவனர் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிறகு பாரிவேந்தர் குறிப்பிடும் பொழுது நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறோம். எந்த தொகுதி, அதாவது எந்தெந்த தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடுகிறது, அதுக்கான சின்னம் என்ன என்பது குறித்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறோம். விரைவில் அது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவோம் என்று தெரிவித்திருந்தார். அதேபோல தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய நிறுவனர் திருமாரன்ஜி அவர் போட்டியிட இருக்கிறார். அவருக்குமான சின்னம் என்ன என்பது குறித்த அறிவிப்பும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக வெளியாகும். அவர் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ புரட்சி பாரதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறையே அவங்க 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையே பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேவி குப்பம் தொகுதியில புரட்சி பாரதத்துடைய தலைவர் பூவி ஜெகன்மூர்த்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். மீண்டும் அதே தொகுதி அவருக்கு ஒதுக்கப்படலாம். அதே போல இரட்டை இலை சின்னத்தில் அவர் ஒதுக்கி அவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஜான் பாண்டியன் கட்சியான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பொது தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக நேற்றே அவர் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் அவருக்கான விருப்பம் இரட்டை இலை சின்னத்தில் அவர் நிற்கிறாரா அல்லது தாமரை பாஜகவுடைய தேர்தல் சின்னம்னா தாமரை சின்னம் அவருக்கு ஒதுக்கப்படுவாரா என்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக தெரிவித்திருந்தார். அது தொடர்பான அறிவிப்பும் இன்றைய தினம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிற பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய என்ஆர் கனமாறனை பொறுத்த வரைக்கும் அவருடைய விருப்பம் ஏற்கனவே தெரிவித்திருந்தாலும் கூட என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது என்பது குறித்த அறிவிப்பு இன்றைய தினமே வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல புதிய நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் 2 சட்டமன்ற தொகுதியில் எதிர்பார்த்திருந்தார். ஆனாலும் தற்போது எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன? 27 சட்டமன்ற தொகுதிகள் ஏற்கனவே பாஜக பெற்றிருக்கும் நிலையில் அதிலேயே
அவருக்கும் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதா இல்ல பல்வேறு விதமான விஷயங்கள் ஆலோசித்து தற்போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குன்னா இன்னும் சற்று நேரத்தில் அதுக்கான முழு விவரங்கள் தெரிய வரும். ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் முடிவாகிறோம். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியோடு நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம் அப்படின்னு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கூறியிருந்தார். இப்போது எல்லாம் இறுதியாக போகிறது. அவரும் அங்கு வந்திருக்கிறாரா? அவர் கூட்டணியில் இருக்கிறாரா? என்ன அது பற்றிய விவரம் தெரிய வந்திருக்கா? பாலா, புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்ப நிலையிலிருந்தே அவரை கூட்டணிக்குள் இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமலே இருந்தது. நம்ம கடந்த 3 முறை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்த பொழுது மதுராந்தகம் மாவட்டம், அதே போல மதுரை, திருச்சி என 3 பொதுக்கூட்டங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு எந்த விதமான அழைப்பும் விடுக்கப்படவில்லை. அவரிடம் நேரடியாக எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்பதுதான் அதிமுக தரப்பிலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையான பாஜக தரப்பிலும் சொல்லப்பட்டு வந்த செய்தியாக பார்க்கப்பட்டது. அடிப்படையில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் அழைக்கப்படவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தொகுதிகள் சார்ந்த அறிவிப்புகள் வெளியாகக்கூடிய நிலையில் அவர் இந்த கூட்டணி இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை என்பதுதான் தற்போதைய யதார்த்த நிலையை சொல்லலாம். இன்னும் சற்று நேரத்தில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுக பொதுச் செயலரும் கூட்டணி கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கவிருக்கிறார். இதற்காக கூட்டணி கட்சி தலைவர்களும் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். காட்சிகளில் கூட தலைவர்கள் வருகை தந்ததை பார்த்தோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். மீண்டும் உங்களோடு இணைகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் சற்று நேரத்தில் கூட்டணி தொகுதிகளுக்கான அறிவிப்பு பட்டியல் வெளியாகிறது. இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒட்டுமொத்தமாக கூட்டணி கட்சிகளின் தொகுதி உடன்பாடு என்பது முடிவுக்கு வருவதாக தெரிகிறது. ஏற்கனவே அதிமுகவில் முதற்கட்டமாக 23 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் பட்டியலையும் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கவிருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலர் டிடிவி தினகரன் தற்போது அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். எஸ்பி வேலுமணி அவரை வரவேற்று அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் பிரதான கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் நேரடியாக 175 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் அதிமுகவின் இரட்டை இலச்சினம் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. அதற்கான பதில் இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப் போகிறது. கூட்டணி கட்சிகளின் தொகுதிகள் பட்டியலை அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட உள்ளார். இதன் மூலம் இரட்டை இலை சின்னம் நேரடியாக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகிறது, அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகிறது என்கிற விவரம் இன்னும் சற்று நேரத்தில் அனைவருக்கும் தெரிய வரும். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேகமாக காய் நகர்த்தும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிமுக குறிப்பாக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. நேற்று தேர்தலின் கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இன்று மாலை முதலே மயிலாப்பூரிலிருந்து அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையை மேற்கொள்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இறுதியாகாத நிலையில் அவர் பரப்புரையை தொடங்குகிறாரா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருந்தது. இந்த நிலையில் தற்போது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பட்டியலை அவர் வெளியிடவிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாருக்கு எந்த தொகுதிகள் என்பதை சற்று நேரத்தில் அறிவிக்கிறார்.
அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. இந்த அறிவிப்பிற்காக கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கின்றனர். ஏற்கனவே தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டது அதிமுக தலைமை அலுவலகத்தில் அறிவிக்கப்பட்டது. அப்போது பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாமகவுக்கு 18 தொகுதிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் என முடிவு செய்யப்பட்டிருந்தன. அன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பங்கேற்கவில்லை. இதனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதிருப்தியில் இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில்தான் நேற்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி உடன்பாட்டை இறுதி செய்திருந்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன். அதன்படி 5 தொகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடும் என்றும் 5 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என்றும் அறிவித்திருந்தார் ஜி.கே. வாசன். இந்த நிலையில் எஞ்சியுள்ள கட்சிகளில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகின்றன, எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளன என்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்போது அதற்கு பதில் சொல்லும் விதமாக இன்னும் சற்று நேரத்தில் கூட்டணி கட்சி தொகுதிகள் பட்டியலை வெளியிடுகிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது கூட்டணி கட்சிகளின் தொகுதிகள் பட்டியலை வெளியிடவிருக்கிறார். இதற்காக கூட்டணி கட்சி தலைவர்களுமே அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கின்றனர். பாமக தலைவர் அன்புமணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் மற்றும் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கின்றனர். அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள், மூத்த தலைவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் குழுமியிருக்கின்றனர். தேர்தல் அறிக்கை, வேட்பாளர்கள் அறிவிப்பு என தேர்தல் களத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி முந்தி செயல்படுவதை பார்க்கிறோம். நேற்று அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியானது. இன்று காலை அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது. 23 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கூட்டணி கட்சி தொகுதிகளின் பட்டியலை அதிமுகவின் பொதுச் செயலரும் கூட்டணி கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கவிருக்கிறார். இதற்காக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றனர். ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன், அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், பாமக தலைவர் திரு அன்புமணி, பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பட்டியலை அறிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தற்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் அங்கு வந்துவிட்டனரா? எப்போது இந்த அறிவிப்பு வெளியாகவிருக்கிறது? தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகிற 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்து பாஜக தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது. ஏற்கனவே அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 சட்டமன்ற இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகளும், அதே போன்று அம்மா ஒரு சட்டமன்ற தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஐஜேகேவில் 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு, பெரும்பாலான கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. புரட்சி பாரதம் உள்ளிட்ட ஒரு இருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து
கூட்டணி கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்னென்ன என்ற பட்டியலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள் அனைவரும் வந்துவிட்டனர். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பாஜகவினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், பாஜகவினுடைய துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போன்று ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், அதே போன்று ஐஜேகேனுடைய தலைவர் ரவி பச்சமுத்து, மிக முக்கியமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன், புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, இப்படி கூட்டணி கட்சியின் தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து தங்களுக்கான இடங்கள் சம்பந்தமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடவிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் தயாராக செய்யப்பட்டிருக்கு. தலைவர்கள் அனைவருமே வந்திருக்கிறார். தற்பொழுது இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னதாக எடப்பாடி கே பழனிசாமி தனி அறையில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இன்றைய தினமே முழுமையாக கூட்டணி கட்சிகள் எந்தெந்த இடங்களில் களமிறங்க இருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியான பிறகு பாஜகவை பொறுத்தவரை அடுத்த கட்ட நகர்வாக வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வரக்கூடிய நாட்களில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தங்களுக்கான இடங்களை தேர்வு வாங்கிய பிறகு அவர்களும் வேட்பாளர் பட்டியலை இன்று அல்லது நாளைக்குள் வெளியிடுவதற்கு தீவிரம் காட்டி வருகிறார்கள். ஏற்கனவே அதிமுக பொறுத்தளவு இன்று காலை 23 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் கட்ட பட்டியல் வெளியாகிவிட்டது. எடப்பாடி கே பழனிசாமி இன்று மாலை தன்னுடைய தேர்தல் பரப்புரையை அதிகாரப்பூர்வமாக சென்னையில் இருந்து தொடங்குகிறார். இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தளவு கடந்த ஆண்டே இறுதி செய்யப்பட்டாலும் தற்பொழுது இந்த தேர்தல் அறிவிப்பு மற்றும் வேட்பாளர்கள் அறிவிப்பில் தீவிரம் காட்டி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே வருகிற 3ஆம் தேதி புதுச்சேரி வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்வுகள் அனைத்தும் நிறைவடைந்தால் அவர் அதனுடைய பயணத்தில் சென்னை வருவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்றாலும் அதற்கான நடவடிக்கைகளை ஒரு பக்கம் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. ஒட்டுமொத்தமாக பாஜகனுடைய தேர்தல் அறிக்கை இந்த நாளை அல்லது வரக்கூடிய நாளை மறுநாள் வெளியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாஜக தரப்பில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று கமலாலயத்தில் நயினார் நாகேந்திரனை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிடுகிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. மீண்டும் மேலதிக விவரங்களுக்கு உங்களோடு இணைகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம்.